அனைவருக்கும் வணக்கம். விஜய் கட்சி ஆரம்பித்த போது அவரை அரசியல் நிபுணர்கள் கூட குறைத்துதான் மதிப்பிட்டார்கள். அதிகபட்சம் 10 சீட்டு தான் வரும் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லாரது கணிப்பையும் உடைத்த முதலமைச்சர் ஆகி காட்டினார் விஜய். அதேபோல விஜயால் பிரதமராக முடியாது என்கிறார்கள். ஸ்டாலினோட மோதி ஜெயிக்கலாம், ஆனால் மோடியுடன் மோதி ஜெயிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதையும் ஜெயித்து காட்டுவார் விஜய். எந்த அரசியல் தலைவர்களும் இல்லாத ஒன்று விஜயிடம் இருக்குது. இதுதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். தமிழக அரசியலில் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி காலகட்டத்தில் பல அரசியல் விமர்சனங்களும் மூத்த நிபுணர்களும் கூட அவரை வெகுவாக குறைத்து மதிப்பிட்டார்கள். அதிகபட்சம் ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்றும், பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்றும் பல்வேறு கணிப்புகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அந்த அனைத்து அரசியல் கணிப்புகளையும் தப்பு கணக்காக்கிவிட்ட தமிழக மக்கள் மத்தியில் தனக்கிருந்த அதீத ஆதரவை நிரூபித்து வெற்றிகரமாக ஆட்சியை பிடித்து காட்டினார் விஜய். ஆரம்பத்தில் எழுந்த விமர்சனங்களையும் கேலி கிண்டல்களையும் தனது மக்கள் செல்வாக்கின் மூலமாக தகர்த்தெடுத்த அவர் சாதித்து காட்டியது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. தற்போது மாநில அரசியலை கடந்து தேசிய அளவிலான அவரது அடுத்த கட்ட நகர்வுகளை குறித்து விவாதங்கள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் இப்போது சிலர் அதே பழைய முறையிலான சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர். மாநில கட்சிகளுடன் மோதி வெற்றி பெறுவது சாத்தியம் என்றாலும் தேசிய அளவில் நரேந்திர மோடி போன்ற ஆளுமைகளை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவது எளிதல்ல என்று வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மோடியின் செல்வாக்கையும் தேசிய அளவிலான அரசியல் வியூகங்களையும் எதிர்கொள்வது ஒரு புதிய கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இருப்பினும் முந்தைய கணிப்புகளைப் போல இந்த சவால்களையும் விஜய் தனது அசாத்திய உத்திகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை அவரது ஆதரவாளர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். மறுபுறம் மற்ற எந்த ஒரு பாரம்பரிய அரசியல் தலைவர்களும் இல்லாத ஒரு தனித்துவமான மற்றும் பலம் வாய்ந்த ஆயுதம் விஜயிடம் இருப்பதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதுதான் அவரது பல லட்சக்கணக்கான விர்ச்சுவல் வாரியர்ஸ் எனப்படும் சமூக வலைத்தள போராளிகள் பட்டாளமாகும். எந்த ஒரு பிரச்சார கூட்டத்திற்கும் செல்லாமலேயே அல்லது பெரிய அளவிலான விளம்பரங்கள் இல்லாமலேயோ டிஜிட்டல் தளங்கள் மூலமாக தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் இந்த தொண்டர்படை நகரற்ற பலத்துடன் திகழ்கிறது. எதிர்க்கட்சிகளை சமாளிப்பதற்கும் தங்களை பற்றிய நேர்மையான பிம்பத்தை உருவாக்குவதற்கும் இந்த டிஜிட்டல் இராணுவம் எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு விஜய் பெரிய பலமாக உருவெடுத்துள்ளது. இன்றைய நவீன அரசியல் களத்தில் சமூக வலைத்தளங்கள் தாக்கம் என்பது தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் அளவுக்கு மிக முக்கியமானதாக மாறிவிட்டது. பாரம்பரியமான அரசியல் கட்சிகள் இன்னமும் தரைமட்ட பிரச்சாரங்கள் மட்டுமே நம்பியிருக்கும் நிலையில் விஜய் தனது டிஜிட்டல் பலம் மூலம் இளைஞர்கள் மற்றும் இளம் வாக்காளர்களின் மனங்களை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளனர். ஒவ்வொரு கிராமம் மற்றும் நகரம் வரை டிஜிட்டல் ஊடகங்கள் வாயிலாக தொடக்கத்தில் கருத்துக்களை பரப்பினாலும் இந்த விர்ச்சுவல் வாரியர் செயல்பாடு தேசிய கட்சியின் பிரச்சார வியூகங்களையோ திணடிக்கும் அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக காணப்படுகிறது. தமிழகத்தில் எப்படி அனைத்து எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு புதிய சாதனையை படைத்தவர்களோ அதே போன்று தேசிய அரசியல் தளத்தில் இந்த டிஜிட்டல் புரட்சியின் மூலமாக பெரிய மாற்றங்களை நிகழ்த்த விஜய் தயாராகி வருவதாக தெரிகிறது. பாரம்பரிய அரசியல்வாதிகளில் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிநவீன தொழில்நுட்பங்களையும் சமூக வலைத்தள நெறிமுறைகளையும் தனது அரசியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி வருகிறார். இந்த தனித்துவமான அணுகுமுறைதான் அவரை மற்ற தலைவர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபடுத்தி காட்டுவதோடு தேசிய அளவிலான தலைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியுள்ளது. எந்த ஒரு சவால்களையும் எதிர்கொண்டு தனியாளாக நின்று சாதிக்கும் திறமை விஜய்க்கு உண்டு என்பதை முந்தைய அரசியல் நிகழ்வுகள் நிரூபிக்கப்பட்டன. இப்போது தேசிய அளவிலான சவால்களை நோக்கி அவர் கவனம் செலுத்தி தொடங்கியுள்ள சூழலில் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பலமும் மக்களின் ஆதரவும் அவருக்கு கை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. விமர்சனங்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றுவது எப்படி என்று நன்கு அறிந்த விஜயின் இந்த பயணம் இந்திய அரசியலில் புதியதொரு வரலாற்றை எழுதும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் இந்த செய்திக்கான உங்கள்
கருத்துக்களை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.